அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரியல. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மெர்லின் வந்து சொல்லியிருக்காங்க. ஒ ஒரு சூனியக்காரி மாரி நான் பார்க்குறேன். ஒரு பிளாக் மேஜிக். நாகரிகமா சொல்றது பிளாக் மேஜிக் அப்படின்னு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா? செய்வினன்னுவாங்க வந்து குறிப்பா மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னுவாங்க. இப்ப இந்த வடார்காடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா?" அப்படின்னா, "அம்பா அவன் நல்லா இருந்தான்ப்பா. அவனுக்கு மருந்து வச்சுட்டாப்பா அவ. அவ பின்னாடியே சுத்தி கிடக்குறான்யா அவன்." அப்படின்னு. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எண்ணெய் விற்குதுங்க வந்து. ஒரு மாந்திரிக எண்ணெய் செஞ்சு தருவாங்க. அதை என்ன பண்ணுறது, அப்படியே படுத்திருந்து ஒருத்தன் தலையிலையோ அல்லது ஆணோ பெண்ணோ அவங்க உச்சந்தலையில் அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் அதை தேய்ச்சி விட்டா அவங்க அப்படியே அவங்களுக்கு அடிமையாக மாறிடுவாங்க அப்படி. இதில் எந்த அளவுக்கு உண்மை கிடையாது. அது அது ஒரு நம்பிக்கை தான். செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், வவ்வால் இதெல்லாம். இப்போ அந்த மெர்லின் என்ன சொல்கிறாங்க, துபாயில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் கெனிஷாவையும் ரவி மோகனையும் வரவேற்பதற்காக வாசலில் நின்றுக்கிட்டு இருக்க, இறங்கின அவங்க முகமெல்லாம் மாறி ஒரு மாதிரி ஒரு அப்படி என்ன சொல்கிறது, கடுகடுன்ற மாதிரி ஆகி ஒரு கோமா கொந்தளிச்சு வந்து இந்த இந்த விரல் இருக்குங்களா, ஆள்காட்டி விரல், இதை நெத்தி போட்டில் வச்சு, ஆக்சுவலாக இதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஹிப்னாட்டிசம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. பொதுவாக பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க கூட இதை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை வந்து தன் வசையப்படுத்தணும், இல்லைன்னா அவங்கள வந்து ஒரு நிலையிலேருந்து மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சு அழுத்துவாங்க அப்படின்னு. அது எனக்கு அது கூட முழுசாக தெரியல வந்து, அப்படி படிச்சிருக்கிறேன் நான். அப்படி அந்த நெத்தியில் வச்சு ஒரு அழுத்தி அப்படியே கொண்டு போய் ஒரு செவுத்தில் இது பண்ணி இந்த சாட்சி, அந்த வலி இன்னும் இருக்குது. உலகத்தில் உள்ள அத்தனை கெட்ட வார்த்தையும் பேசிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தை என்னன்னா, 17 வருஷம் உன் வீட்டுக்காரன் கூட இருந்த, அவன் உன் மூஞ்சி பிடிக்காமல் உன் பிள்ளைங்களை விட்டு கிளம்பி போயிட்டான், உன் குழந்தைங்களை எதுவுமே ஏதாவது அனாத ஆசிரமத்தில் சேர்க்க வேண்டியதானேன்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசணுன்னு டக்குன்னு ரவி மோகன் உள்ளே வந்தார். என்ன மிரட்டி பார்க்குறியா, என்னென்னா மிரட்டி பார்க்குறியா, என் செல்வாக்கு என்ன தெரியுமா, என் செல்வாக்கு என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒன்று அந்த அழுத்திட்டு சண்டை நடந்தோடனே அங்கே இருக்கிற அந்த ஹோட்டலில் இருக்கிற செக்யூரிட்டிங்க இருக்காங்கல்ல, இது எங்கே நடந்தால் துபாயில். இங்கே துபாயில் வந்து சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சும்மா லேசுப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாதுங்க. இங்கே திருட்டு அங்கே நடக்கவே நடக்காது. பெருவாக அரபு நாட்டில் கிடையாது. திருட்டு கிடையாது, பாலியல் குற்றங்கள் அவ்வளோதான். பொதுவாக எந்த விதமான குற்றம் நடக்காதுங்க. அங்கே வந்து கடுமையான தண்டனை.